முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தசல்லாஹு தாலா சிர்ரஹுல் அசீஸ் அவருடைய தாயார் அந்த முஹியத்தீன் ஆண்டவர் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அவர்களை தன்னுடைய வயிற்றிலே குழந்தையாக கருவாக சுமந்து கொண்டிருக்க காலகட்டத்தில் தமது தோட்டத்துக்கு பழம் பறிக்க செல்கிறார்கள். பழம் பறிப்பதற்காக மரத்தில் ஏணியை வைத்து அதில் ஏறி ஒரு பழத்தின் பக்கம் கையை நீட்டுகின்ற பொழுது திடீரென்று வயிற்றுக்குள்ளே வலி ஏற்பட்டு ஆண்டு சத்தம் போட்டுக்கொண்டு கீழே விழுந்தார்கள். அப்படி சத்தம் போட்ட நேரத்தில் அந்த பழத்துக்கு பின்னால் எந்த பழத்தை நோக்கி அவர்கள் கை நீட்டினார்களோ அந்த பழத்துக்கு பின்னால் ஒரு கருணாக பாம்பு இருந்து அங்கிருந்து அந்த சத்தத்துக்கு ஓடிவிட்டது. இதை பார்த்த பணிப்பெண்கள் சொன்னார்கள், தாயாரே, நீங்கள் அந்த பழத்தை பறிப்பதற்கு கையை இன்னும் நீட்டி இருந்தால் அந்த பாம்பு கொத்தி இருக்கும், உங்களுடைய வயிற்றிலே ஏற்பட்ட வலி உங்களை காப்பாற்றிவிட்டது என்று சொன்னார்கள். சில காலத்துக்கு பின்னால் அந்த தாயாருக்கு முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அவர்கள் குழந்தையாக பிறக்கிறார்கள். மடியிலே தாயார் வைத்து கொஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது செல்லமாக அன்பாக அந்த குழந்தையை அந்த தாயார் என்ன செய்கிறார்கள், கன்னத்திலே லேசாக அன்போடு அறைகிறார்கள். அப்பொழுது முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அவர்கள் குழந்தையாக இருந்த பருவம் அவர்கள் தன்னுடைய தாயாரிடத்தில் கேட்கிறார்கள், தாயாரே, நான் உங்களுடைய வயிற்றில் கிள்ளியதற்காக நீங்கள் என்னை பழிவாங்குகிறீர்கள் என்று கேட்டார்கள். மேலும் சொன்னார்கள், நீங்கள் ஒரு பழத்தை நோக்கி கையை நீட்டினீர்கள், அந்த பழத்துக்கு பின்னால் ஒரு பாம்பு மறைந்திருந்ததை நான் பார்த்தேன், உங்களை அது தீண்டிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நான் என்ன செய்தேன், உங்களுடைய வயிற்றிலே கிள்ளி உங்களை காப்பாற்றினேன் என்று சொன்னார்கள். நேரடியாக தாயாருக்கு தெரியாத அந்த பாம்பு ஏன் கருவறைக்குள் இருந்த முஹியத்தீன் ஆண்டவர் அவர்களுக்கு எப்படி தெரிந்தது என்று சொன்னால், ஒளியாக்களுக்கு அல்லாஹு தாலா எங்கு இருந்தாலும் பார்க்கக்கூடிய சக்தியை கொடுக்கிறார். குழந்தை பருவத்திலேயா இருந்தாலும் சரி, உலகத்திலே வாழக்கூடிய காலத்தில் இருந்தாலும் சரி, கபருக்கு போனதுக்கு பின்னாலும் சரி, அல்லாஹ் அந்த ஒளியாக்களுக்கு எங்கிருந்தாலும் எதையும் பார்க்கக்கூடிய ஆற்றலை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறார். இதை நாம் நம்ப வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும். ஏனென்றால் சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹு தாலா தக்வா உள்ளவருடைய பண்புகளை பற்றி சொல்லும் பொழுது, அல்லதீன யுக்மினூன பில் கைபி, மறைவான விஷயங்களை அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள், நம்பி இருப்பார்கள் அல்லாஹ் சொன்னான். அப்போ மறைவான விஷயங்கள்டா இது எங்களுடைய புத்திக்கு படாத ஒரு விஷயம் இல்லையா? 7 வானங்களை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான், கீழே விழாமல் எந்த தூண்களும் இல்லாமல் அப்படியே நிலையில் நிறுத்தியிருக்கிறான். 2 கடல்கள் எந்த விதமான திரையும் இல்லாமல், நடுவிலே எந்த விதமான சுவரும் இல்லாமல் ஒன்றோடு ஒன்று சந்திக்கிறது, ஆனால் வெவ்வேறு சுவையில் உள்ளது. இதெல்லாம் நாம் நம்புகிறோம். அல்லாஹ்வை கண்ணால் கண்டதில்லை, நாம அல்லாஹ்வை நம்புகிறோம். சொர்க்க நரகத்தை கண்டதில்லை, அல்லாஹ்வை நம்புகிறோம். இதே போன்று மறைவான விஷயங்கள் தான் இந்த ஒளியாக்களுடைய குதிரத், அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஆற்றல். இதையும் நாம் நம்ப வேண்டும். அதையும் நாம் நம்பவில்லை என்று சொன்னால், இதெல்லாம் நம்பக்கூடிய விடயமா நாம் கேட்டோமே ஆனால் அல்லாஹுடைய குதிரத்தை நாம் மறுத்ததாக ஆகிவிடுவோம். எனவே அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு ஆற்றலை அவன் விரும்பியவாறு கொடுக்கிறான். நாம் அதை நம்ப வேண்டும். உண்மையான மூமின்களாக வாழ பழகிக்கொள்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக.